எஸ் மேம். அதாச்சும் வந்து ஃபஸ்ட் டேர்முக்கு எவ்வளோ பெட்டர், ரொம்ப ஃபார் பெட்டர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதனோட இது நம்மளோட ட்ராயிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஜென்ரலி அவங்க க்ரோனப்லேயே அது கொஞ்சம் வரும். பட் வந்து இருந்தாலும் நம்ம ஸ்கூலோட இதுதான் இம்பார்ட்டன்ஸ். அதில் வந்து ஏன்னா நான் பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா அவள் அதுக்கு வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இது தெரியுமா அப்படின்னே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஓகே குழந்தை இவ்வளோ செய்யுமா அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் குழந்தைக்கு இவ்வளோ தெரியப்படுத்த முடியுமான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எனக்கு ஆக்சுவலி இந்த ஸ்கூல் தான். ஸோ பெஸ்ட்டாக ஈவன் வந்து இவரோட டைனோசர்ஸ் நேம்ஸ்லாம் வந்து சொல்லும் போது அவனால் அது பண்ண முடியுமா நான் நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன் பர்சனலாக. ஆனால் வந்து அவனுக்கு குழந்தை இந்த டைமில் அவ்வளோ என்ன சொன்னாலும் கிராப் பண்ணிப்பாங்கன்னு சொன்னது இவர் ஸ்கூலில் தான். ஸோ ஸ்கூலில் வந்து இல்லை அவங்களால பண்ண முடியும், எவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்னது வந்து ஸ்கூல் தான். அப்போ தான் எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே பேபிஸ்க்கு இவ்வளோ வந்து ஏன்னா அவங்களுக்கு கிராஸ்பிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவன் வந்து இந்த ஏஜ்க்கு எனக்கே இந்த பேர்லாம் வாயில் வராது இப்போ கூட. ஆனால் 80+ நேம்ஸ் வந்துட்டு சொல்கிறான் அது எல்லாமே. ஸோ ட்ராயிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சின்னது நான் ஒன்று வரையணும்னு நினச்சா கூட எனக்கு இந்த டைமில் வரல இந்த ஏஜில். ஆனால் அவன் வந்து அது பெக்யூலராக அழகாக இது இப்படி தான் இருக்கும்னு வரைகிறான். அவனோட கற்பனை இருக்கிறது அது எல்லாமே ரொம்ப குட் தான். அது எல்லாமே வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ஒரு சில டைமில் அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அவனோட க்ரோத் பார்க்க ரொம்பவே ஒரு ஹாப்பி. அதுக்கு கண்டிப்பாக ஸ்கூலோட இதுதான் ரொம்ப பெஸ்ட் திங் வந்துட்டு சொல்லலாம். அவனுக்கு என்ன சொல்கிறது கைட் பண்ணுறது எல்லாமே. வேறு ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எங்கள் ஸ்கூல் வரக்கு முன்னாடி அதர் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்கள ஏதோ சம் பாயிண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க ரெகுலராக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களே அதையுமே சின்ன சின்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஓகே இதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க, இதைத்தான் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பிடிஎம்மில் தெரிஞ்சுக்கிறோம். பட் வந்து அது சோன்ஸ் அப்படின்னு மறந்துட்டு பட் ரெகுலராக அவங்க ஸ்கூல் வீட்டுக்கு போனதும் அவன்கிட்ட நாங்கள் என்ன கேட்கணுங்கிறது எங்களுக்கு தெரியல, மறந்துடுது. பட் அதர் ஸ்கூலில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி டெய்லியுமே இல்லை 2 days ஒன்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ வந்து பேரண்ட்ஸ் தெரியும் இல்லையா, ஓகே இந்த 2 நாள் இதை தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ அது ரிலேட்டடாக கேட்கும்போது இன்னுமே கோரிலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து முடிஞ்சால் இது பண்ணிக்கலாம். அப்லோட் அதற்கு தான் வந்து எவ்ரி திங் சூப்பர் குட்டு தான். தேங்க்யூ.